அருள் நிறைந்தவளே, ஆனந்தமுடையவளே, அன்னை மரியாளே, சரணம் சரணம் சரணம். அருள் நிறைந்தவளே, ஆனந்தமுடையவளே, லூர்து மாதாவே, சரணம் சரணம் சரணம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் விண்ணகத்தில் புனித பேதுரு ஆண்டவரின் வாசலில் நின்று யார் யாருக்கு விண்ணகம் அனுமதி தர வேண்டும் என்ற பட்டியலை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே இயேசு வந்தார். பேதுரு தாழ்மையுடன் இயேசுவிடம் கேட்டார், ஆண்டவரே, நான் உங்களின் கட்டளைப்படி நியாயம் பார்த்து விண்ணக வாசல் திறப்பதிலும் மூடுவதிலும் மிக கவனமாக நான் இருக்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. சிலர் விண்ணக பட்டியலில் இல்லாதவர்களாக இருந்தும் உள்ளே வந்து விடுகின்றார்கள். இயேசு சிரித்தார். பட்டியலில் இல்லாதவர்களாக இருந்தும் உள்ளே வந்து விடுகிறார்கள் என்று பேதுரு சொன்னவுடன் இயேசு சிரித்தார். பேதுரு மேலும் கூறினார், நான் கவனமாக கதவை மூடி வைத்தாலும் யாரோ ஒருவர் பக்கவாசல் வழியாக சிலரை உள்ளே அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்போது இயேசு பேதுருவிடம் மெதுவாக சொன்னார், பேதுருவே, அவர் யாரும் இல்லை, அது என் தாய் அன்னை மரியாள். ஆம் அன்புக்குரியவர்களே, அவளிடம் ஜெபிக்கின்றவர்கள், அவளின் பாதுகாப்பில் இருப்பவர்கள், என் இருதயத்திற்கு அவள் பரிந்துரைக்கின்றாள் என்று இயேசு கூறுகின்றார். நான் எப்படி என் அன்னையின் வேண்டுதலை மறுப்பேன் என்று பேதுருவுடன் கூறியவுடன் பேதுரு புரிந்து கொண்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் தன் மகன் இயேசுவின் இருதயத்தில் மிகுந்த இடம் பெற்ற ஒரு தாய். அவள் வேண்டுதலில் குற்றவாளியாக யார் இருந்தாலும் மனம் திருந்தி கருணை பெற்றவர்களாக விண்ணகத்தில் நுழைகின்றார்கள்.